அப்போ இப்போ நம்ம வந்து இருக்கிறோம். நமக்கு என்னென்ன வேணும், என்ன நன்மைகளோ எல்லாமே நம்மளால செய்ய முடியுமா இல்லையா? அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 அடுக்கு மாடி கட்டணும்னு நினைக்கிறேன். நல்லா பிள்ளைங்க நல்லா வசதியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு தலைவர் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்ப இதெல்லாம் வந்து நம்மளுடைய எண்ணத்தின் அடிப்படையில தான் உங்களுடைய முயற்சியில இருந்தா தானே எல்லாம் நடக்கிறது. நீங்க ஆசைப்படுறது முயற்சி பண்றது நல்ல விஷயமா இருக்கும். திறமை தாங்கிறதுங்கிறத விட ஏற்பட்ட திறமை தாங்கிறதுனா அது ஒரு ஆசையை போட்டு நிறைய பிரச்சனையை சம்பாதிக்கணும். அடைச்சாடுறதுங்கிறது அது வந்து வெளியே பண்ணணும்னு நினைக்கலாம். அடுத்தவங்க ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். வெளியே பண்ணணும்னு நினைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு திறமைதானுடைய பொசிஷன் வந்தாலும் அது வெளியே பண்ணணுங்கிற நோக்கத்துக்காக திறமை வந்தா பரவாயில்ல. திறமைதாங்க இருக்கனால நிர்வாகம் பண்ணணும்னு நினைச்சு ஐயா. அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் கூட இந்த ஜாதகத்துல என்ன ஜாதகத்தை நான் எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சுக்கலான்றது. அதை நான் இப்படி இருந்த விஷயத்துல எனக்கு அம்மா என் சகோதரர் இவங்கெல்லாம் வந்து நீ வந்து ஜாதகத்தை பார்க்கணும், நீ வந்து இருக்கிற இதா இருக்கிறதுனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள்லாம் வருது, நீ கோயிலுக்கு வா அங்க வாண்டு என்ன அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு பிடிக்கலாமான்னு சொல்லி ஒரு நாட்டினா பாக்குறாங்க. அதாவது உங்க கையில இருக்கிறது மட்டும் நீங்க இருக்கணும். உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இல்லைன்னா நீங்க நல்ல சூழ்நிலை உருவாக்குறதுக்கு என்னன்னா உங்க கையில தான் இருக்கணும். வந்து நீங்க ஏன் பண்றீங்க, நீங்க ஏன் பண்ணாலும் வந்துட்டு அதை சொல்ல முடியாது. நீங்க ஏன் பண்றதுனால அல்லது நீங்க உங்களுக்கு ஒரு 100 ரூபா வந்து சொன்னா ஒரு 10 ரூபா உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கோம். செலவு போக நீங்க ஒரு வருவாரத்தை வந்து எவ்வளவு கணக்கு பண்ணுவாங்க. செலவு போக உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா வருது அல்லது ஒரு 200 ரூபா வருதுன்னா 200 ரூபாய்க்கு 100 ரூபா செலவுன்னு சொல்லுங்க. 100 ரூபா நீங்க வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்ல செலவு 100 ரூபா போயிருக்கு. அல்லது 150 ரூபா வருது, 150 ரூபாய் 50 ரூபா செலவு போய் 50 ரூபா மீடியா இருக்கு. 100 ரூபா மீடியா ஆகிறது 10 ரூபாய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்க பணம்னு வந்துட்டாங்க. அது வந்து உங்க பணம் இருக்காது. அது வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உலகத்துக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதை வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு அந்த இதில் ஒரு 10 வச்சு ஒரு மாசத்துடைய 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு அதை வச்சு நல்ல டைம் பார்ப்போம். சிலவங்களுக்கு ஏதாவது துணி வச்சுருக்கோம் அல்லது ஏதாவது சிலவங்களுக்கு ஒரு ஆடையே எடுத்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த 10 ரூபாய் இருக்கும். அதே உங்களுக்கு ஒரு நல்ல பிரசன்ஸ் உங்களுக்கு நீங்க நல்ல காரியங்கள் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரசன்ஸ் ஏற்பட்டு பண்றத இது உங்களுக்கு இடையே